தொழிலாளர்களது சம்பள உயர்வு சம்பந்தமாக 2வது கட்ட பேச்சுவார்த்தை ஆரம்பமானது. ராஜகிரியில் அமைந்துள்ள முதலாளிமார் சம்மேளன காரியாலயத்தில் இன்று பிற்பகல் 2 மணிக்கு இந்த பேச்சுவார்த்தை ஆரம்பமானது. இதில் தொழிற்சங்கங்களின் சார்பில் நானும், எமது இலங்கை தேசிய தொழிலாளர் சங்கத்தின் சார்பில் என்னோட தலைமையிலான குழுவும், இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் சார்பில் முன்னாள் அமைச்சர் தொண்டமான், முன்னாள் அமைச்சர் முத்துசிவலிங்கம், அதே போன்று மாரிமுத்து ஆகியோரும், எமது சங்கத்தின் சார்பில் சி நவரத்ன, விஜயகுமார் ஆகியோரும், தொழிற்சங்க கூட்டமைப்பின் சார்பில் திரு ராமநாதன், திரு சந்திரசேன ஆகியோரும், 21 கம்பெனிகளின் பிரதம நிறைவேற்று அதிகாரிகளும், தொழிலாளர் சம்மேளனத்தின் செயலாளர் நாயகமும் கலந்து கொண்டார்கள். இதன் பொழுது வழமை போல எப்பொழுதுமே நிர்வாகத்தின் சார்பில் தங்களுடைய நிலைப்பாட்டை விளங்கப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். சம்பள உயர்வு கொடுக்க முடியாதவர்கள் நிலை இருப்பதாகவும், இந்த கூட்டு ஒப்பந்தத்தை இன்னும் சில காலங்களுக்கு நீடித்தால், பழைய கூட்டு ஒப்பந்தம் நீடித்தால் அதன் பிறகு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்ற கோரிக்கை விடுக்கப்பட்டது. அது முழுமையாக நாங்கள் நிராகரித்தோம். அதன் பிறகு இப்பொழுது தோட்ட உலக சந்தையிலே தேயிலைக்கு மிகவும் மவுசு குறைந்திருப்பதனாலும், உற்பத்தி செலவினத்திற்கு குறைவாகவே கிடைக்கின்றமையினாலும், இந்த சம்பள உயர்வை வழங்குவதில் கடினம் இருப்பதாகவும், தோட்டங்களை நடத்த முடியாத நிலை இருப்பதாகவும் அவர்கள் சார்பிலே முன்வைக்கப்பட்டது. இதே தொழிற்சங்கத்தின் சார்பில் நாங்கள் நிராகரித்ததோடு, தோட்டங்கள் தேயிலைகள் அதிக விலைக்கு விற்கப்பட்டு கூடுதலான லாபம் எடுக்கின்ற பொழுது அதிக லாபம் வந்திருக்கின்றது என்று எந்த தோட்ட நிர்வாகமும் எங்கள் தொழிலாளர்களுக்கு அந்த லாபத்தை பகிர்ந்து கொடுக்கவோ சம்பளத்தை அதிகரித்து கொடுக்கவோ முனையவில்லை. ஒப்பந்தத்தில் உள்ளவற்றையே செய்தார்கள். அதே நேரத்தில் கடந்த கால ஒப்பந்தங்கள் கூட பல ரீதியாக மீறப்பட்டிருக்கின்றன. எனவே தொழிலாளர்கள் இன்று வாழ்க்கை சுமை அதிகரிப்பினால் பல்வேறு சிரமங்களுக்கு முகம் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கு சம்பள உயர்வு வழங்க வேண்டியது மிக இன்றியமையாத ஒன்று. அவ்வாறு தோட்டங்கள் நடத்த முடியவில்லை என்றால் அரசாங்கத்துடன் கதைத்து தோட்டங்களை அரசுக்கு பாரமளிப்பது சம்பந்தமாக நீங்கள் சிந்திக்க வேண்டும் தவிர, இதை காரணம் காட்டி தோட்ட தொழிலாளர்களுக்கு சம்பள உயர்வு வழங்குவதை தாமதப்படுத்துவதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்ற கடுமையான குரலில் எல்லா அமைப்புகளுமே ஒன்றாகவே அந்த பிரச்சனையை முன்வைத்தோம். இறுதியாக உற்பத்தி திறனோடு சம்பந்தப்பட்ட ரீதியில் சம்பள உயரை வழங்க வேண்டும் என்று கூறினார்கள். நாங்கள் அது சொன்னாங்க. அப்படி என்றால் அதற்கான ஒரு தொழிற்சங்கங்களும் தொழிலாளர்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ரீதியான ஒரு பிரேரணையை முன்வைக்குமாறு அவர்களுக்கு கால அவகாசம் கொடுத்திருக்கின்றோம். அதன் பிறகு அது ஒத்துவரக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றதா என்று பார்க்க வேண்டும். அதே போன்று கூட்டு ஒப்பந்தத்தின் பிரதான ஒப்பந்தம் 2003ஆம் ஆண்டுக்கு பிறகு புதுப்பிக்கப்படவில்லை. எனவே அதில் பல்வேறு மரண சகாய நிதி போன்ற கண்காணிமார்களுக்கான அதிகப்படியான சம்பளம், காவல்காரர்களுக்கான மேலதிக கொடுப்பனவு போன்ற பல்வேறு விடயங்கள் அதில் கலந்துரையாடப்பட வேண்டி இருக்கின்றது. எனவே அது சம்பந்தமாக கலந்துரையாடி தொழிற்சங்கங்களின் பொதுவான தீர்மானத்தையும் எடுத்திருக்கின்றோம். எனவே அத்தோடு ஒரு தொழிலாளர் திறன் அடிப்படையிலே கணிக்கப்பட வேண்டும் என்றால் அதை அவர்களது திறன் அடிப்படையில் அவர்களுக்கு கிரேட், அதாவது அவர்களுடைய திறனுக்கு அமைவான கிரேட்கள் வழங்கப்பட வேண்டும். அப்பொழுது அந்த கிரேடுக்குரிய சம்பளம் அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும். ஏனெனில் தோட்ட தொழிலாளர்கள் மாத்திரம்தான் எப்பொழுது வேலைக்கு சேர்கின்றார்களோ சேர்ந்த பொழுது என்ன ரீதியாக அவர்கள் கொழுந்து பறிக்கின்றவர் இறக்கின்றவரையும் கொழுந்து பறிக்கின்றவராக ஒரே விதமான சம்பளத்தை பெற வேண்டிய நிலையிலே இருக்கின்றது. இந்த நிலையிலே மாற்றம் கொண்டு வரப்பட அவர்கள் முன்வந்தால் அது சம்பந்தமாகவும் பரிசீலிப்பதாக கூறியிருக்கின்றோம். எனவே 2 வார கால அவகாசம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதன் பிறகு 2 வார காலத்திற்குள்ளாக அவர்களுடைய பிரேரணைகளை முன்வைப்பதாக கூறியிருக்கின்றார்கள். அதன் அடிப்படையில் இன்றைய பேச்சுவார்த்தை மீண்டும் ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றது. இன்னும் பேச்சுவார்த்தைகள் எந்த விதமான கோரிக்கைகள் நிராகரிக்கப்படவோ அல்லது
முழுமையாக இல்லாதொழிக்கப்படவும் இல்லை. இது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. எனவே தொழிலாளர்களுக்கு நியாயமான சம்பள உயர்வு ஒன்று வழங்க வேண்டியது காலத்தின் அவசியம் என்பதை அவர்களுக்கு அழுத்தமாக நாங்கள் கூறியிருக்கிறோம்.